Hi squad, this is Blaze. Let's play the game with the craze. அண்டு இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம கேமிங் கண்டென்ட்ஸ் அதெல்லாம் போடுவோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாருமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறத பார்த்திங்கன்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 1. மைன்கிராஃப்டில் மொத்தம் 2 மோட்ஸ் இருக்குது, சர்வைவல் அண்ட் க்ரியேட்டிவ். க்ரியேட்டிவில் வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா ரிசோர்ஸஸும் ஃப்ரீயாகவே கிடைக்கும். மாப்ஸ்லாம் எதுவும் உங்களை அட்டாக் பண்ணாது. மாப்ஸ்னால் எனிமீஸு, ஜாம்பிஸ், ஸ்கெலட்டன் எதுவுமே உங்களை அட்டாக் பண்ணாது. சர்வைவலில் வந்து நீங்கள் எல்லாமே கிரைண்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். நைட் ஆனால் வந்து ஜாம்பிஸ், ஸ்கெலட்டன்ஸ், ஸ்பைடர்ஸு, க்ரீப்பர்ஸ் அதெல்லாம் வந்து அட்டாக் பண்ணுவாங்கள. நீங்கள் தான் அதுக்கிட்டேருந்து உங்களை செக்யூர் பண்ணி சர்வை பண்ணணும். அதுதான் சர்வைவல் மோட். மைன்கிராஃப்ட்டு வந்து ஒரு ரியல் லைஃப்பை பேஸ் பண்ணி எடுத்த கேம் தான். ரியல் லைஃப்னால் ரியலாகவே இருக்காது, அது வந்து ஃபுல்லாக பிளாக்ஸ் சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இருக்கும். அண்டு நீங்கள் ஒரு வேர்ல்டில் ஸ்பான் ஆவீங்க. அந்த வேர்ல்டில் எதுவுமே இருக்காது. மரம், ட்ரீஸு, வுட்ஸு அந்த மாதிரி தான் நிறைய உங்களுக்கு பேசிக்காக வந்து ட்ரீஸ் இருக்கும், டர்ட் இருக்கும். டர்ட்னால் மண், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. டர்ட்னால் மண். அப்புறம் சில ரிசோர்ஸஸ்லாம் உங்களுக்கு நார்மலாகவே கிடைக்கும். அப்புறம் வந்து நீங்கள் மைன்கிராஃப்ட்குள்ளே போனோடனே என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் கையாலேயே வந்து ஒரு மரத்தை உடைக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் கையால் மரத்தை உடைக்கணும். எத்தனை மரம் உடைக்கணும்னு கேட்டிங்கன்னா, மினிமம் 7 to 8 மரம் உங்கள் கையாலே உடச்சிருங்க. உடச்சிட்டு இப்போது நீங்கள் பார்த்துருக்கிற செட்டிங்ஸ் வந்து இது ஒரு வேறு செட்டிங்ஸு, வேறு கைண்ட் ஆஃப் செட்டிங்ஸு. உடச்சிட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து உங்கள் சைடில் 3 டாட் இருக்கும். அது டாட்டை கிளிக் பண்ணி உங்கள் வுட்டை நீங்கள் மரத்தை வச்சிங்கன்னா அது பிளாங்க்ஸ்னு ஒன்று கீழே வரும். அந்த பிளாங்க்ஸை நீங்கள் செஞ்சுட்டு அதுலேருந்து நீங்கள் ஸ்டிக்ஸ் செய்யணும். ஸ்டிக்ஸ் செஞ்சு அதுலேருந்து நீங்கள் பிக்காக்ஸ் செய்யணும். பேக்ரவுண்டில் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க எப்படி செய்கிறதுன்னு. அப்புறம் வந்துட்டு நீங்கள் உங்கள் டர்ட்டை அப்படியே கீழே உடச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் கிடைக்கும். அந்த ஸ்டோனை வந்து நீங்கள் இந்த பிக்காக்ஸால் மட்டும்தான் உடைக்க முடியும். கையால் உடச்சா வந்து அது கிடைக்காது நம்மளுக்கு. இப்போ கிடைக்கிது பார்த்தீங்களா, சின்னதாக, அது வந்து உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் பிக்காக்ஸில் உடச்சா தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அப்படியே உடச்சிக்கோங்க பிக்காக்ஸில். இப்போது உங்களுக்கு எத்தனை ஸ்டோன் தேவைப்படுன்னா, உங்களுக்கு ஃபர்னஸ்ன்னு ஒன்று செய்யணும். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு அனிமலை வெட்டி அப்படியே சாப்பிட முடியாது. சாப்பிட்லாம், ஆனால் வந்து அது அவ்வளோவா லைஃப் கொடுக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு ஃபர்னஸ் செஞ்சு அதில் குக் பண்ணி சாப்பிட்ணும். அந்த ஃபர்னஸ் செய்கிறதுக்கு உங்களுக்கு 8 ஸ்டோன் தேவைப்படும். அப்புறம் சில ஐட்டம் செய்கிறதுக்கு 3, 2, 1 அந்த மாதிரி தேவைப்படும். நீங்கள் ஸ்டோனில் என்னென்ன பார்க்குறீங்களோ அதில் சைடில் பார்ப்பீங்களா ரெசிபீஸ், அது எல்லாத்தையும் அப்படியே தொட்டு செஞ்சுக்கோங்க. செஞ்சதுக்கப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் மைன்கிராஃப்டோட பேசிக்ஸ். இது செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து ஆடை தேடணும். ஆடுனா ஷீப்பை நீங்கள் வந்து தேடணும். ஒரு மினிமம் ஆஃப் 3 உள் உங்களுக்கு தேவைப்படும். ஷீப்பை வந்து கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள் கிடைக்கும். நீங்கள் வந்து ஷீப்பை எப்படி கில் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, கையிலையும் கில் பண்ணலாம், ஸ்வாட்லேயும் கில் பண்ணலாம். ஸ்வாடில் கில் பண்ணால் ஒரு 2 அடியிலே செத்துரும். நீங்கள் கையில் கில் பண்ணிங்கன்னா மினிமம் 7 to 8 டைம்ஸ் நீங்கள் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி 3 ஷீப்பை கொல்லணும். கொன்னிங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டும் கிடைக்கும், உள்ளும் கிடைக்கும். ஃபுட்டை நீங்கள் ஃபர்னஸில் போட்டு சாப்பிடவும் செய்யலாம், அப்படியேவும் சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்டா உங்களுக்கு சைடில் ரைட் சைட் டாப்பில் வந்து உங்களுக்கு தெரியுதா, அந்த சிக்கனாக தெரியுதா, அந்த சிக்கன் தான் உங்கள் ஹங்கர் பாரு. உங்கள் ஹங்கர் பார் ஃபுல்லாக கம்மியாயிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துருவீங்க. அப்போ ரியல் லைஃப்பில் வந்து நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா செத்துருவீங்கல்ல, அதே மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 ஷீப் எனக்கு கிடச்சிருச்சு. உங்களுக்கு ஒரே கலரில் தான் கிடைக்கணும்னு கிடையாது, வேறு கலரில் கூட கிடைக்கலாம். வேறு கலரில் கிடச்சிச்சின்னா, இப்போ வந்து நான் இது கலெக்ட் பண்ணியிருப்பேன், இது ஃப்ளவர் கலெக்ட் பண்ணியிருப்பேன். ஃப்ளவரை வந்து நீங்கள் வச்சு சைடில் 3 டாட் இருக்கும், அதை தொட்டு கிராஃப்டிங்கில் வச்சிங்கன்னா உங்களுக்கு டை கிடைக்கும். நீங்கள் வந்து எல்லா உள்ளேயும் டை பண்ணலாம். உங்களுக்கு இப்போது பிளாக்கில் ஒரு உள், ப்ளூவில் ஒரு உள், ஒயிட்டில் ஒரு உள் கிடச்சின்னா, நீங்கள் 3 உள்ளேயும் வச்சு அந்த டையும் வச்சிங்கன்னா உங்களுக்கு பிங்க் உள் கிடைக்கும். அந்த பிங்க் உள்ளே வச்சு நீங்கள் 3 பிங்க் உள் செய்யணும். இப்போ வந்து நான் இப்போ பெட்டு செய்யலை, பெட்டு செய்யும் போது காட்டுறேன். ஸ்குவாட் பெட்டு செய்கிறத ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் ஸ்குவாட். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் கிராஃப்டிங் டேபிளை கீழே வைங்க. கீழே வச்சிங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு 9 டப்பா வரும். அந்த 9 டப்பா வந்து
நீங்கள் ஃபஸ்ட்டு 3 டப்பாவில் உள் வச்சு அடுத்த 3 டப்பாவில் பிளாங்க்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிரும். என்ன கிடைக்கும்? பெட்டு கிடைக்கும். பெட்டு வச்சு நீங்கள் நைட்டு ஈஸியாக ஸ்கிப் பண்ணலாம். இப்போ நீங்கள் பெட்டு செய்யலாம், நைட்டு எல்லா மாப்ஸும் வந்து உங்களை அடித்து கொண்டுடும். அவ்வளோதான், வேர்ல்டே முடிஞ்சிடும்னா நீங்கள் உங்கள் ரிசோர்ஸஸ்லாம் போய்டும்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அதை நீங்கள் போய் கலெக்ட் பண்ணணும். எங்கேயாவது தூரமாக போயிருக்கும்போது செத்திங்கன்னா கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் தான் அது டிஸ்பான் ஆகாமல் இருக்கும். 5 மினிட்ஸ் முடிஞ்சுன்னா உங்கள் லூட்டெல்லாம் போயிடும். அப்புறம் ஒரு பெட்டு செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு சேஃப்னு அர்த்தம். அப்புறம் என்ன செய்யணுன்னா, நீங்கள் உங்கள் வேர்ல்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்துருந்துருந்தீங்கன்னா, அதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, ஃபுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணின்னு இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வில்லேஜுன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஸ்பான் ஆகும். அந்த வில்லேஜில் நிறைய ஆட்கள்லாம் இருப்பாங்க. அதை பற்றியும் நான் அப்புறமா சொல்கிறேன். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஹேபல் இல்லைன்னா நிறையா ஃபுட்டு, அவங்க அக்ரிகல்ச்சர்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஃபுட்டுலாம் நிறைய கிடைக்கும். அந்த ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு நீங்கள் நிறைய சாப்பிட்றதுக்கு செஞ்சிங்கன்னா, இப்போ உங்கள் ஹெல்த்து கம்மியாக இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹங்கர் பார் அதிகமாகும். உங்கள் ஹங்கர் பார் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு லைஃப் ஏறும். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.